வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டுருக்கேன். இது வார பலன்கள். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையோ நினைப்போம், எதையோ பேசுவோம். ஐயோ, நான் பேச வந்ததே வேற, நீங்கள் புரிஞ்சுட்டது வேறம்மா. இது பாலிட்டிஷியன் நிறைய சொல்லுவோம். நான் என்னத்தை மீன் பண்ணேன், நீங்கள் என்னத்தையா புரிஞ்சுட்டீங்கன்னு. ஏன்னா அவன் சொல்லுவான், இந்த நாட்டில் பெண்களுக்கெல்லாம் மிக ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவுகிறது அப்படின்னு இவன் நினச்சி சொல்லியிருப்பான். ஆனால் இந்த நாட்டின் பெண்கள் எல்லாம் மோசமானவர்கள்னு ஒருத்தன் எழுதுவான். அவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதால எதையுமே நிதானமாக செயல்படணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நான் என்னையா பேச வந்தேன், நீ என்னையா புரிஞ்சுட்ட, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். நீங்கள் பேசியதை திரித்து சொல்லலாம். கவனம் தேவை. முயற்சிகள் உங்களை விட அதிகமாக யாராலையும் முயற்சியே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, சாம தான பேத தண்டம்னு சொல்லுவான். 4 வகையில் செய்யணும்னு. கடைசியான தண்டம் எதுவும் இல்லைன்னா அட்றான்றான். அந்த மாதிரி எல்லா வழிகளையும் பின்பற்றக்கூடிய அளவில் உங்கள் முயற்சிகள் சிறந்து விளங்கும். குறிப்பாக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் ஹைட்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி செயல்படக்கூடியது. இந்த வாரத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் ஒளிர்விடும். முயற்சிகள் சரியான ஒரு டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துவ விதமும் பேச்சிலும் சற்று கவனம் தேவை, அவ்வளோதான். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். முக்கியமாக இந்த லங்ஸு, ஹார்ட்டு, இந்த சம்மந்த பிரச்சனை இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். நல்ல வாரம், வெற்றி தரும் வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.